எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்க இங்க வந்திருக்க அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் நன்றி. ஸோ எங்களோட காதலிக்க நேரமில்லை பொங்கலுக்கு வருது. இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபெஸ்டிவல் மூவி அண்ட் நாங்கள் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருக்கிறோம். 5 பாட்டு ரஹ்மான் சார் கொடுத்துருக்காரு. ஒரு பாட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களாம் கேட்டு என்ஜாய் பண்ணுவீங்கன்ட்டு நாங்கள் நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்போ நேரம் இருந்துச்சு, இப்போ யாருக்கும் நேரம் இல்லை. அதுதான் எல்லாருமே பயங்கர பிஸியாக இருக்கிறோம். ஸோ பட் காதலிக்க நேரம் இல்லைன்ற டைட்டில் இருந்தாலும் நாங்கள் காதல் பற்றி தான் பேசுகிறோம். என்னதான் நேரம் இல்லைனாலும் காதல்ன்றது எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அது ஒரு சின்ன ஸ்ட்ரகிளாகவும் இருக்குது, அது ஒரு சந்தோஷமும் கொடுக்குதுன்னு தான் பேசிக்கிறோம். அப்பெல்லாம் நான் ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்கிறேன். எழுதுறது அப்புறம் எடுக்கிறது அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கே இந்த ஒரு டைம் தேவைப்படுது. நீங்க முடிஞ்சு போன கதையை இப்ப பேசிட்டு இருக்கீங்க. அந்த கதை எப்படியா முடிஞ்சிருச்சு? அப்படிலாம் ஸோ என் படத்தில் அவங்க நித்யா மேனும் ஜெயம் ரவியும் நடிச்சிருக்கிறது தான் காதலிக்க நேரமையில ஒரு பெரிய ஹைலைட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பேரிங். 2 பேரும் பயங்கர ஃபினாமினலாக இந்த கேரக்டரே அவங்க கொண்டு நிறுத்தி வச்சது அவங்க தான். இந்த படம் கேமராமேன் எல்லாருமே ஒரு கொலாபரேட்டட் ஜாயிண்ட் எஃபர்ட் தான் சொல்லுவேன் இந்த படம். ஸோ நாங்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படத்தை எடுத்தோம். ஸோ அதனால் நீங்கள் பார்க்குறவங்க என்ஜாய் பண்ணுவோம்னு நம்புகிறோம். ஓகே, தேங்க்யூ. வணக்கம், எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் ரொம்ப ஒரு லாங் பிரேக்குக்கு அப்புறம் ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். அதுவும் கிருத்திகாவோட படம் போது அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் ரொம்ப யங் வைப்ஸ் எங்களுக்கெல்லாம் அது ரொம்ப தேவை. ஸோ வி ஆர் ஆல் லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் ஐ எம் ஷுர் எனக்கு கிருத்திகாவோட க்ரோத் ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் 2 பேரும் ஒரே டைமில் கமல் சரோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணோம் ஐஐடியில். அப்போலேருந்து பார்த்துட்ருக்கேன் நான் அவங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. அண்ட் ஐ எம் விஷிங் த டீம் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. இயக்குனருங்கும் போது அதில் பெண்ணு ஆண் எல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் அதே யூனோ சேலஞ்சஸ் தான், அதே என்ன சொல்கிறது பயணம்தான். பட் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் நான் பார்க்குறேன்னா, அவங்க பர்சனலாக ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் கூப்பிட்டு இன்வைட் பண்ணாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு. அது ஒரு சொல்லுவாங்க, மேடம் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அவங்களுக்கு ஸ்டேட் கெஸ்ட் வரும்போது ஒவ்வொரு கெஸ்ட் ரூம்லேயும் போய் கர்டன்ஸ் க்ளீனாக இருக்கா, பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் க்ளீனாக இருக்கா பார்ப்பாங்களாம். ஒரு பெண் அந்த இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் கூட பர்சனல் டச் இருக்கும். அந்த டச் ஐ ஃபெல்ட் வித் கிருத்திகா. எங்களை செட்டில் நடத்துறது விதமாக இருக்கட்டும், அவங்க சூப்பர் கூல். ஏன்னா நான் அப்படி கிடையாது செட்டில், நான் ரொம்ப டென்ஷன் மாஸ்டர். அதனால எனக்கு அவங்க ரொம்ப சூப்பர் கூலாக ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. I really enjoyed working in this film. It's a small role I did, but ரொம்ப என்ஜாய் பண்ணேன். Yeah.